السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. الحمد لله. துஆ அல்லாஹு தாலா நமக்கு தந்த பொக்கிஷம் துஆ என்பது. ஒரு கவலையோ துன்பமோ நோயோ நோக்காடோ அல்லாஹிடத்திலே துஆ செய்தால் நிச்சயமாக அல்லாஹு தாலா அந்த துஆவின் மூலமாக நம்முடைய கவலைகளையும் துன்பங்களையும் நோக்காடுகளையும் அல்லாஹு தாலா என்ன செய்வான், நீக்குவான். ஆனா இன்னைக்கு நாம் செய்யக்கூடிய துஆக்கள் கபூலாகுவதில்லை. ஏன் அல்லாஹ் நம்முடைய துஆவை கபூல் செய்வதில்லை என்பதாக நாம் யோசிக்கும் போது, துஆ செய்வதற்குன்னு சொல்லி சில வழிமுறைகளை இஸ்லாம் நமக்கு என்ன செய்யுது, சொல்லி தந்துள்ளது. அந்த அமைப்புல நாம் துஆ செய்தால் மட்டும்தான் நம்முடைய துஆ என்ன செய்யப்படும், கபூல் செய்யப்படும். நம்ம எல்லாம் சும்மா என்ன செய்வோம், துஆ செய்வோம், யா அல்லாஹ் என் கஷ்டங்களை நீக்குவாயாக, துன்பங்களை நீக்குவாயாக, நோய்களை நீக்குவாயாக என்பதெல்லாம் நாம் என்ன செய்வோம், துஆ செய்வோம். ஆனா அவ்வாறு துஆ செய்யக்கூடாது. துஆவுக்கு எப்பவுமே ஸலவாத் அவசியம். துஆவுக்கு முன்பும் ஸலவாத் அவசியம், துஆவுக்கு பின்பும் ஸலவாத் அவசியம். கண்மணி நாயிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது ஸலவாத்து சொல்லாம துஆ செஞ்சா நம் துஆவை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். ஏன்னு சொன்னா நபிகள் நாயிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், என் மீது ஸலவாத்து சொல்லாமல் துஆ செய்தால் அந்த துஆ வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் என்ன செய்யப்படும், தொங்கப்படும் என்பதாக நபிகள் நாயிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அப்படியானால் அல்லாஹுடைய அர்ஷை போய் அந்த துஆ என்ன செய்யாது, தட்டாது, அந்த துஆ கபூல் செய்யப்படாது என்பதாக நபிகள் நாயிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அப்ப நம் துஆ கபூல் செய்ய வேண்டுமானால், நம் துஆ அல்லாஹுடைய அர்ஷை போய் தட்ட வேண்டுமானால், நம்முடைய துஆவுக்கு முன்பு நபிகள் நாயிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும், பின்பு துஆ செய்ய வேண்டும், பின்பு ஸலவாத்து சொல்லி அந்த துஆவை நாம் என்ன செய்ய வேண்டும், நிறைவு செய்ய வேண்டும். இந்த அமைப்புல துஆ செய்தால் மட்டும்தான் நம் துஆவை அல்லாஹு தாலா கபூல் செய்வான். நாம் செய்யக்கூடிய எந்த அமலாக இருந்தாலும் அங்கே கண்மணி நாயிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவசியம். அங்கே நபிகள் நாயிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவை. நபிகள் நாயிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவை இல்லாமல் நாம் செய்யக்கூடிய எந்த அமலையும் அல்லாஹு தாலா கபூல் செய்ய மாட்டான். தொழுகை, அங்கேயும் நபிகள் நாயிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது ஸலவாத்து சொல்லி ஆக வேண்டும். துஆ செய்யும் போதும் துஆவுக்கு முன்பும் துஆவுக்கு பின்பும் நபிகள் நாயிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது ஸலவாத்து சொல்லி ஆக வேண்டும். வாங்கு சொல்லும் போது அங்க கண்மணி நாயிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை சொல்ல வேண்டும். இல்லையானால் அந்த வாங்கும் கூடாது. ஜனாசா தொழுகை, அந்த தொழுகையிலும் நபிகள் நாயிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது நாம் ஸலவாத்து சொல்ல வேண்டும். இல்லையானால் அந்த ஜனாசா தொழுகையும் என்ன செய்யாது, கூடாது. இப்படி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலையும் நாம் யோசிக்கும் போது சிந்திக்கும் போது அங்க கண்மணி நாயிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மையப்படுத்தி அவங்க மீது ஸலவாத்து சொல்லாம அவர்களை வசீலாவாக வைக்காமல் நம்முடைய எந்த அமலை அல்லாஹு தாலா கபூல் செய்ய மாட்டான். அந்த ரீதியில துஆ என்பது, துஆவுக்கு முன்பும் ஸலவாத் அவசியம், துஆவுக்கு பின்பும் ஸலவாத் அவசியம். அந்த ஸலவாத்தை இணைத்து நாம் துஆ செய்யும் போது, அல்லாஹ் மேல முழுமையான தவக்குல் நம்பிக்கை வைக்கும் போது நிச்சயமாக அல்லாஹு தாலா நம்முடைய துஆவை என்ன செய்வான், கபூல் செய்வான். எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா கண்மணி நாயிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அன்பு கொண்டு நம்முடைய துஆவுக்கு முன்பும் துஆவுக்கு பின்பும் நாம் ஸலவாத்து சொல்லி துஆ செய்து அல்லாஹ்விடம் நம்முடைய தேவைகளை கேட்டு பெற்றுக்கொள்வோமாக. எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா ஸலவாத்துடைய வசீலாவை கொண்டு நம்முடைய எல்லா ஹாஜாத்துகளையும் அல்லாஹ் ஹாசிலாக்குவானாக. பிஹக்கி நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.